இப்பொழுது கூட நம் ஆண்டவர் வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். Let us look to our Lord in prayer. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் பெரியவர், ஆண்டவரே நீர் வல்லவர், வாக்கு மாறாதவர், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த வார்த்தையை உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாக ஒப்புக் கொடுக்கிறோம். அடியானே உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் மறைத்துக் கொள்ளும். உம்முடைய வார்த்தை ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஒரு வேத வாசிப்பை நம்ம கேட்க இருக்கிறோம். இன்றைக்கு எடுக்கப்பட்ட வேத பாடம் 1 நாளாகமம் 4வது அதிகாரம் வசனம் 9-10. Today's scripture reading is taken from 1 Chronicles chapter 4 verses 9 and 10. வாசிக்க கேட்போம். யாபேஸ் தன் சகோதரனை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். 1 Chronicles chapter 4 verses 9 and 10. Jabez was more honorable than his brothers. His mother had named him Jabez, saying, I gave birth to him in pain. Jabez cried out to the God of Israel, Oh, that you would bless me and enlarge my territory. Let your hand be with me and keep me from harm, so that I will be free from pain. And God granted his request. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்கள் மத்தியில் இந்த ஜெபஸை குறித்து, அவருடைய ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். அவர் ஜெபத்தில் 4 குறிப்பு சொல்லப்பட்டு இருக்கிறது. அதில் 2வது ஜெப குறிப்பு, அவர் ஜெபித்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். டுடே we want to see and hear about the prayer of Jabez. The prayer of Jabez, the second prayer, the request he made. 2வது குறிப்பை குறித்து கொஞ்சம் ஆழமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். Enlarge my territory, என் எல்லையை பெரிதாக்கும். அதுதான் என்னுடைய தலைப்பு. Today my topic is enlarge my territory, என் எல்லையை பெரிதாக்கும். இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த 1 நாளாகமத்தை நம்ம பார்க்கும்போது 1வது அதிகாரத்திலிருந்து 9வது அதிகாரம் வரைக்கும், from chapters 1 to chapter 9 in 1 Chronicles, there are 367 verses. 367 வசனங்கள் இருக்கிறது. 367 வசனங்கள், 367 verses. இந்த 367 வசனங்களில் இது அதிகமாக வரலாறை குறித்து பேசுகிறத நான் பார்க்குறோம். நம்ம வசனத்திலிருந்து அதிகாரத்திலிருந்து பார்க்கும்போது வரலாறை குறித்து அதிகமாக பேசப்படுகிறது. ஸ்பீக்ஸ் அபவுட் தி ஆர்டர், தி ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் chapter 1 to chapter 9. 367 verses are there. ஆனால் குறிப்பாக இந்த வசனம் 4வது அதிகாரத்தில் 9-10 வரும்போது, வரலாறை குறித்து அதிகமாக பேசி வரும்போது, திடீரென்று இந்த 2 வசனங்கள் நமக்கு கண்ணுக்கு, நம்ம இருதயத்துக்கு, நம்ம கண் பார்வைக்கு திடீரென்று முன்னுக்கு வருகிறத பார்க்கிறோம். We see that as we read through the scripture in this 1 Chronicle chapter 4, and then we see suddenly these 2 verses just pops out. It just comes out. And I want to just share with you a few things from these verses. இந்த 2 வசனத்திலிருந்து ஜெபேஸை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஜெபேஸ்க்கு 3 காரியம் ஜெபேஸை குறித்து அங்கே பார்க்கலாம். We can see 3 things, important things about Jabez in these 2 verses. 2 வசனத்தில். ஒன்று, அவருடைய குணத்தை குறித்து பார்க்கலாம். We can learn and know about his character. Secondly, we can know about his birth, அவரோட பிறப்பு, அவர் எப்படி பிறந்தார், ஏன் அவருக்கு அப்படியாக பேர் இடப்பட்டது, இதெல்லாம் பார்க்கலாம். And thirdly, we can see and know about his prayer,
அவருடைய ஜெப வாழ்க்கையை குறித்து, ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். வேதம் வசனத்தில் அந்த 9வது வசனம், verse 9 particularly says about Jabez was an honorable person. Jabez was more honorable than his brothers. அவருடைய சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. He is more honorable than his brothers. கனம் பெற்றவனாக இருந்தான் என்று. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற எந்த காரியத்தையும் அவரை குறித்து, அவருடைய குணத்தை குறித்து நம்ம பார்க்கறதுல இந்த முக்கியமான குணம் இதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. கனம் பெற்றவன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டோட ஊழியக்காரங்க எல்லாருமே, ஆண்டோட பிள்ளைகள் எல்லாருமே இப்படிப்பட்ட ஒரு பேரை பெற்றிருக்க வேண்டும். we need to, as children of God, we need to be people who are honorable. that's very important, ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கனம் பெற்றவர்கள் சொல்லும்போது இது சாதாரணமாக வராது. ஒரு கனம், ஒரு மனுஷனுக்கு அவன் கனம் பெற்றவன் சொல்லும்போது சாதாரணமாக வராது. it doesn't come cheap. that a person is honorable, to say is just honorable, it doesn't come easy. அது சுலபமாக நமக்கு வராது. அந்த கனம், அந்த பெயர் சுலபமாக வராது. கனம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னாக்கா அது சாதாரணமாக இருக்காது. அந்த மனுஷனோட வாழ்க்கையை பார்க்கணும். we have to look at the person's life to say that person is honorable. அந்த சகோதரனோ ஒரு சகோதரியோ கனம் பெற்றவன் என்று சொன்னாக்கா அவங்க வாழ்க்கையில் இது ஒரு நாள் காரியம் இல்லை. அவங்க வாழ்க்கை முழுவதுமாக அவங்க வாழ்க்கையில் அது சம்பாதிச்ச ஒரு குணம். இட்ஸ் அ கேரக்டர் விச் ஹீ earned not just in one day or just in one incident but throughout his life. ஓகே, ஒரு மனுஷனுக்கு, ஒரு மனுஷிக்கு கனம் பெற்றவள் என்று சொல்லணும்னாக்கா அவங்க வாழ்க்கை சரியாக இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி என்றால் அந்த மனுஷனோ மனுஷியோ அவங்க தேவனுக்கு நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு மனுஷனாக இருக்கணும், ஒரு மனுஷியாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் முன்பதாக நீதியுள்ள மனுஷியாக இருக்கணும். we need to be to be honorable. A person need to lead a righteous life before God and before the people, and also the person need to be God fearing. தேவ பயம் உள்ள ஒரு மனுஷனாக இருக்க வேண்டும். இந்த honorable என்று சொல்லும்போது, கனம் என்று சொல்லும்போது உண்மை, அந்த மனுஷியோட வாழ்க்கையில் அது உண்மை இருக்க வேண்டும். there need be truth, there not need to be honesty in the person's life to be called honorable. Okay, to be identified as a person who is a honorable person. ஓகே, ஒரு மனுஷியோ ஒரு கனம் பெற்றவள் என்று சொல்லணும்னாக்கா அவங்க உண்மை அவங்க வாழ்க்கையில் இருக்கணும். மதிப்புக்குரியவர்களாக இருக்கணும். the person need to be respected. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் அந்த வசனத்தில் முதலாக ஜேபேஸை பற்றி சொல்லும்போது அவர் கனம் பெற்றவராக இருந்தார். he is an honorable person from the words in the scripture. and his mother named him Jabez. அவங்களோட தாயார் பேரிட்டாங்க. இன்னைக்கு நம்ம குடும்பங்களில் நம்ம பேரிடும்போது அநேக வேலையில் நம்ம பார்க்குறோம் தகப்பன் பேர் இடுகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் பழைய பைபிளில் நம்ம பார்க்கும்போது தகப்பனும் தாயும் பேரிடுவர்களாக இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது துக்கத்தோடு என்று சொல்கிறத பார்க்கும்போது அவர்கள் அது என்ன அர்த்தத்தை கொண்டு வருகிறது என்று நான் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தேன், நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். அது என்னவா இருக்கலாம்? ஏன் அவங்க துக்கத்தோடு பெற்றெடுத்தாங்க? இஸ் இட் பிகாஸ் டியூரிங் சைல்ட் பர்த் பிரசவம் பண்ண போது அவருக்கு ரொம்ப வேதனை வந்துருச்சா, ரொம்ப கஷ்டத்தில், ரொம்ப போராட்டத்தில் பெற்றெடுத்தாங்களா, அதனாலயா இருக்குமோ என்று சொல்லி நான் யோசித்து பார்த்தேன். வேதத்தில் அதுக்கு பதில் கொடுக்கவில்லை. The Bible doesn't say that the pain, what was that actual pain? Is it during the childbirth? We do not know, நமக்கு தெரியல. Or is it because she could have been a single mother? ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்திரீயாக இருந்திருக்கலாம். ஓகே, இருந்திருக்கலாம். We also do not know. அதனால இவங்க தனிமையாக இருந்து பெற்று எடுத்தாங்களா, என்று கஷ்டத்தில் பெற்று எடுத்தாங்களா, வேதனையோடு பெற்று எடுத்தாங்களா, போராட்டத்தோட சவாலோட பெற்று எடுத்தாங்களா, அதுவும் நமக்கு குறிப்பாக தெரியவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் துக்கத்தோடு பெற்று எடுத்ததை நாம் பார்க்கணும். In pain she bore this person and she named him Jabez. அவர்களுக்கு ஜெபஸ் என்று
ஏபேஸ் என்று பெயரிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்ம பார்த்தோம் என்றால் அதே வசனம் 9வது வசனத்தில் அதை பார்த்தோம். 10வது வசனத்தில் பார்க்க வந்து in verse 10 we see Jabez cried out to God என்று தேவனிடத்தில் முறையிடுகிறதை, தேவனிடத்தில் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இடத்துல கேட்கிறாரு, ஆண்டவரை நோக்கி கேட்கிறாரு, ஆண்டவரத்தில் ஜெபம் பண்றாரு. அப்பொழுது இன்னொரு அவருடைய குணத்தை நம்ம பார்க்கும்போது யூஸ் a man who prays, is a man of prayer. ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். யூஸ் a man of prayer, is honorable person, ஒரு கனம் பெற்றவர். இப்பொழுது நம்ம என்ன பார்க்கிறோம்னா அவர் வந்து ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக கூட நம்ம பார்க்கிறோம். ஆனால் அவர் ஜெபத்தில் நம்ம பார்க்கும்போது அவர் அந்த 10வது வசனத்தில் in verse 10 we see when he prays there are 4 specific things he prayed for. 4 குறிப்பான காரியத்துக்காக அவர் ஜெபித்தார். He prayed for 4 very specific things. He was a man who is very specific when he speaks to God. அவர் ஆண்டவரிடத்தில் பேசும்போது அவர் குறிப்பாக பேசினார். கண்டதெல்லாம் பேசல, பல காரியங்கள் எல்லாம் மனசில் வரது எல்லாத்தையும் சும்மா போடவில்லை. ஆனால் அவர் குறிப்பாக அவர் மனசில் உள்ளது ஆண்டவர் அவரை எப்படியாக ஆசீர்வதிக்கணும் அதை தான் அவர் சொல்றதை நம்ம பார்க்குறோம். He spoke to God only what he really wants God to do for him. இன்னைக்கு அநேக ஜெபங்களை நாம் ஜெபிக்கிறோம். சில வேளையில் நமக்கு ஆண்டவர் அதை நமக்கு அது குறிப்பாக நம்ம வந்து அது நம்ம வாழ்க்கையில் அது தேவையா தேவையில்லையான்றது நமக்கு தெரியாமல் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் இங்கே Jabez was very specific when he prayed to God. And his prayers were short prayers. அவர் நீளமான ஜெபம் ஜெபிக்கல. 4 குறிப்பு ஒரே வசனத்தில் 4 ஜெபத்தை 4 குறிப்பை அவர் அங்கே வைத்திருக்கிறத பார்க்கிறோம். He has 4 very important requests to God in just in one verse. He was a man of prayers, but he was very specific. குறிப்பாக சுருக்கமான ஜெபத்தை செய்தார். So we know that he is a man of faith. அவர் ஒரு விசுவாசம் உள்ள மனுஷன் என்று நாம் பார்க்கிறோம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, the Bible says that அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று சொல்லப்படுகிறது. And God granted his request. In verse 10 itself, உடனடியாக நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் அவருடைய விண்ணப்பத்தை அவருடைய ஜெபத்தை கேட்டார் என்று அது கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். He receives what he asked for. Okay, we cannot receive anything from God if we don't have faith in God. When we pray, we do not have faith, we will not receive anything from God. ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம விசுவாசம் இல்லாமல் நம்ம ஜெபித்தோம் என்றால் எதையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது என்று பார்க்கிறோம். இங்கே ஜேபேஸ் ஜெபம் பண்ணின உடனே பதில் பார்க்கிறோம். அவர் கேட்டதை ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார், அவர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். So he was definitely a man of faith. ஒரு விசுவாசம் உள்ள மனுஷனாக இருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 4 குறிப்பான ஒரு ஜெபத்தை அவர் ஜெபிக்கிறார். ஒன்றாவது அவர் என்ன ஜெபிக்கிறார்னா, ஓ that you would bless me. தேவனீர் என்னை ஆசீர்வதியும். You bless me Lord. Just that one statement. You bless me. நீர் என்னை ஆசீர்வதியும். He wants God to bless him. And the word we see is bless me. He says bless me. He is praying a personal prayer. தனிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஜெபிக்கிறார். சொந்தத்துக்கு அவருடைய வாழ்க்கைக்கு உள்ள காரியத்துக்காக ஜெபிக்கிறார். இன்னைக்கு நம்ம பிறருக்கு ஜெபிக்கலாம், அதே வேளையில நமக்கு உள்ள காரியத்தை நம்ம ஜெபிக்க வேண்டும். Hallelujah. We need to also pray for ourselves so that when we are blessed we can pray for others, we can bless others, people of God. So Jabez முதலாக அவர் ஜெபிக்கிறது, oh that you would bless me, oh that you would bless me. நீர் என்னை ஆசீர்வதிப்பீராக, என்னையே ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லுகிறார். The second prayer, this is the prayer, the prayer request that I want to speak about today. இன்னைக்கு இந்த குறிப்பை குறித்து தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக பேச இருக்கிறேன். And enlarge my territory, என் எல்லையை பெரிதாக்கும் என்று ஜெபிக்கிறார். என் எல்லையை, my territory, என்னுடைய எல்லை. இன்னைக்கு எல்லை என்று சொல்லும் போது அவர் பெரிய ஒரு காரியத்தை முன்னுக்கு வைக்கிறார். இன்னைக்கு God is putting a big thing, the request through this prayer, a wide thing before us. A prayer, he says that enlarge my territory, என்னுடைய எல்லையை பெரிதாக்கும். எல்லை, the territory. This is what I'm going to share with you today in more detail. மூன்றாவது குறிப்பு, let your hands be with me. உமது கரம் என்னோடு இருந்து, உம்முடைய கரம் என்னோடு இருந்து. Let your hands be with me. Protect me Lord, cover me Lord, with just one word, specific word. And God understood what Jabez was asking.
ஜெபஸ் கேட்பதை ஆண்டவர் சரியாக அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சில வேளையில நம் ஜெபிக்கும் போது பாதியில ஜெபிக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு நம்ம உள்ளத்தில் உள்ள எதற்காக நம்ம ஜெபிக்கிறோம் என்று அவர் அறிந்திருக்கிறார். He knows exactly what you and I are asking God. Hallelujah. Praise God. Praise God. He knows everything we ask God. நாலாவது குறிப்பு, and keep me from harm so that I will be free from pain. தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளோம் என்று வேண்டிக் கொண்டான் என்று வசனம் சொல்லுகிறது. And keep me from harm. இன்னைக்கு எல்லாருக்கும் இந்த ஜெபம் தேவை. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை பாதுகாத்துக்குவாரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். We think that God will just do his way. He will always protect me. Yes, God will protect us. But we too have to pray and ask God every day for God's protection. ஆண்டவருடைய பாதுகாப்புக்கு ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெபஸ் அதை மறக்காதபடி இந்த ஜெபத்தை ஜெபம் பண்ணினார். We have to pray for us, for our family, our children, for our people. நம்ம ஜெபிக்கணும், பாதுகாப்பதுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை முழுங்கலாம் என்று சுத்தி திரிந்து கொண்டு இருக்கிறான். Okay, the devil like a roaring lion is going around seeking whom he can devour. யாரை முழுங்கலாம் என்று சுத்தி திரிந்து அலைந்து கொண்டிருக்கிறான் வேதம் சொல்லுகிறது. கொஞ்சம் கவனம் குறைவாக இருந்தோம் என்றால் நமக்கு பாதிப்பு வரும். If we are not careful, then harm will come to us. That's what Jabez is praying. Lord, deliver me from this harm so that I will be protected, he says. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நமக்கு பாதுகாப்பு வேணும். So four very important prayer that Jabez prayed. But I want to specifically highlight a bit on the second item, the second prayer he made. இரண்டாவது ஜெபம் குறிப்பை தான் நான் கொஞ்சம் அதிகமாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். He prayed, என் எல்லையை பெரிதாக்கும், என் எல்லையை பெரிதாக்கும். Enlarge my territory. That is my point today, my message today. இந்த enlarge என்று சொல்லும்போது அது வந்து expand or increase, பெரிதாக்கும், விரிவாக்கும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். enlarge, பெரிதாக்கும், விரிவாக்கும். ஆண்டவரே என்னத்தை விரிவாக்குறது? நான் இதை யோசிக்கும் போது, when I was going through this and thinking on this, if I would be selfish, if I said just enlarge my life, bless me, but the Lord put three things in my heart just to touch on it and to share a little bit about it. அது கொஞ்சம் அதை குறித்து இந்த பார்க்கிறதுக்கு, எதுக்காக எந்த எல்லையை பெரிதாக்குறதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். we have to balance our life. நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சரிசமமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு பக்கமாக இருக்கக்கூடாது. we should not be selfish always for myself. எனக்காகவே நான் வந்து செல்ஃபிஷா இருக்கக்கூடாது, சுயமாக இருக்கக்கூடாது. நான் என்று நாம் சொல்லலாம், ஜெபிக்கலாம். ஆனால் அதே வேளையில் we also have to balance. We also have to pray for others. We also have to pray for the nation. Not only me and my family, but also me, my family, my church, my country, and the world at large. எல்லாத்துக்கும் நம்ம செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். So when I look into the area where God wants us to pray, three things, முக்கியமாக மூன்று முக்கியமான காரியத்தை நம்ம இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பெரிதாக்க வேண்டும். God need to enlarge. We need to ask God to enlarge three things, important things in our life. The first area is the area of in ministry. ஊழிய காரியம் முதலான காரியம். இரண்டாவது காரியம் the knowledge of God's word, தேவனுடைய வார்த்தையின் அறிவு. மூன்றாவதாக expand the scope of your vision, உம்முடைய தரிசனத்தின் எல்லையை பெரிதாக்கும். These are the three important things I want to share with you. இந்த மூன்று முக்கியமான காரியத்தை சீக்கிரமாக உங்கள் மத்தியில் பார்க்க இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழிய காரியத்தை முதல் பாயிண்ட் வந்து, the first point is ministry. In ministry I see two things. There are so many ministry, we can look at everything, but specifically I want to share with you two things. நிறைய காரியம் பற்றி இந்த ஊழியத்தை குறித்து பார்க்கலாம், பெரிதாக்கும் என்று சொல்றதுக்கு. ஆனால் இன்னைக்கு குறிப்பாக ரெண்டு காரியம் வேதத்திலிருந்து பார்க்கும்போது சுவிசேஷமும் அருள் பணியும் பார்க்கலாம். In this we can see the word evangelism and missions. Because the Bible says, அப்போஸ்தலர் 1:8 வேதம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறதுனா, but you will receive power when the Holy Spirit comes on you and you will be my witnesses in Jerusalem
and in all Judea and Samaria and to the ends of the earth. The ends of the earth. உலகம் அங்கு சொல்லுகிறது பூமியின் கடைசி பரியந்தம், பூமியின் கடைசி பரியந்தம் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். It's not only in Jerusalem or not only in Judea or Samaria but the ends of the earth. ஆண்டவர் இந்த எல்லையை ஆண்டவர் உலகத்து கடைசி வரைக்கும் இடம் எல்லா இடத்தையும் ஆண்டவர் காட்டுகிறார். ஹல்லேலூயா. ஸோ நம்மளோட எல்லையை ஆண்டவரத்தில் பெரிதாக்கம்னு சொல்லும் போது ஊழிய எல்லையை இந்த சுவிசேஷ ஊழியத்தில் நம்மளோட எல்லை வந்து ஜஸ்ட் நாட் அரவுண்ட் மை ஏரியா, நாட் அரவுண்ட் மை ஹவுஸ், மை ஃபேமிலி ஆர் மை கம்பவுண்ட் ஆர் மை சர்ச், பட் இட் இஸ் டோட்டலி ஃபார் த ஹோல் வேர்ல்ட். We have to be witnesses for Christ wherever we go. We need God to expand the area of our work in ministry, in evangelism, wherever we go. நம்ம எங்க போனாலும் அந்த சுவிசேஷ எண்ணம் யோசனை நம்ம உள்ளத்துல எப்பொழுதும் ஆண்டவர் அந்த எல்லையை பெரிதுபடுத்தி கிரியை பண்ணி கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அதற்காக ஜெபிக்கணும். சில வேளையில நம்ம சபைக்குள்ள வீட்டுக்குள்ள வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க கிட்ட நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா கொஞ்சம் தூரமா போகும்போது நம்மளுக்கு பயம் வந்துடுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு உலகம் எல்லா இடத்துலையும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஊழியம் என்று சொல்லும்போது அதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், நம்ம வாசிக்க கேட்போம். இது வந்து மத்தியு 28வது அதிகாரம் வசனம் 19-20. Matthew chapter 28 verses 19 to 20. மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனம் 19-20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினை அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் கூட இருக்கிறேன் என்றார். ஆமீன். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Matthew 28 verses 19 and 20. Therefore go and make disciples of all nations. All nations. எல்லா இடங்களிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகல ஜாதிகளையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And baptizing them in the name of the Father and the Son and of the Holy Spirit, and teaching them to obey everything I have commanded you, and surely I am with you always to the very end of the age. So இந்த சுவிசேஷமும் அருள் பணிய ஊழியத்தை குறித்து இந்த ரெண்டு குறிப்பை நான் பார்க்கும்போது எல்லாருக்கும் ஆண்டவர் அந்த எல்லையை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா இந்த எல்லையை நம்ம பெரிதாக்கணும். இன்னைக்கு நம்மளுடைய எல்லை எந்த அளவில் இருக்குது? சுவிசேஷத்தில் அருள் பணி எல்லை நம்ம எவ்வளோ தூரத்தில் இருக்குது? எவ்வளோ நம்ம தரிசனம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது? Where is our vision? How far is our vision today in the area of ministry? Is it just around us, just surrounded ourselves, or is it when we look at it globally? உலகம் அளவில் நம்ம பார்க்கிறோமா, இல்லை நம்ம குறுகின அளவில் நம்ம பார்க்கிறோமா? தட்ஸ் நம்பர் ஒன். ரெண்டாவதாக நம்ம எதை நம்ம வந்து பெரிதாக்க வேண்டும்னா, the second important thing எதை நம்ம வந்து பெரிதாக்கணும்னா, the second important is to enlarge the territory என்று சொல்லும் போது நான் வேதத்தை வாசிக்கிற போது ஆண்டவர் ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் வந்து ஓசியா புத்தகத்தில் 4வது அதிகாரம் வசனம் 6 பார்க்கலாம். அதை நம்ம வாசிக்க கேட்போம். ஓசியா 4ஆம் அதிகாரம் வசனம் 6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். Hosea chapter 4 verse 6. My people are destroyed from lack of knowledge. Korave, lack of knowledge. Because you have rejected knowledge, I also reject you as my priest. Because you have ignored the law of your God, I also will ignore your children. இந்த ஒரு வசனத்தில் பயங்கரமான காரியங்கள் அங்கே இருக்கிறது. பயங்கரமான காரியங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். My people are destroyed for lack of knowledge. என் ஜனங்கள் அறிவு இல்லாமனால் சங்காரமாகிறார்கள். They are destroyed. அழிந்து போகிறார்கள். ஏன்னா lack of knowledge, குறைவு. அந்த அறிவின் எல்லை நமக்குள்ள ரொம்ப குறைவாக இருக்கிறது. The area, the territory, we need to enlarge the territory, the knowledge, we need to enlarge it. நம்ம இருக்கிற அறிவு பத்தாது. உலகத்தில் உள்ள அறிவு அதிகமாக நம்ம வைத்திருக்கிறோம். உலகத்தில் என்ன நடக்குது எல்லாம் தெரியுது. ஆனால் வேதத்தில் வேத அறிவு எங்கே நம்மளுக்கு இருக்குது?
எவ்வளவு இருக்குது நம்மளுக்கு. இன்னைக்கு இது ஆண்டவர் ரொம்ப முக்கியமா சொல்றாரு. இந்த எல்லையில நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். we invest so much of money in so many things to expand our knowledge, worldly knowledge. உலக ஞானத்தை, உலக அறிவை பெருக்கிக் கொள்ள எவ்வளவு பணம் செலவு பண்ணுகிறோம், எவ்வளவு நேரம் செலவு பண்ணுகிறோம். we spend so much time and so much money to increase the knowledge of the world, the temporary knowledge which is of the world. But we do not spend enough time and enough money to gain the knowledge of God, the word of God. My people are destroyed because if we lack knowledge, அறிவு நமக்கு மிக குறைவா இருந்ததுன்னா, ஆண்டவரை குறித்த அறிவு, வேதத்திலே வசனத்திலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் அறிவு குறைவா இருந்துச்சுனாக்கா நம்ம அழிந்து போகிறோம், சீரழிந்து போகிறோம் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அண்ட் ஒரு சிலர் இந்த அறிவை, இந்த நாலேஜை அவர்கள் ரிஜெக்ட் பண்ணுகிறார்கள் என்று சொல்லுகிறது. நீ அறிவை வெறுத்தாய் என்று சொல்கிறது. வெறுத்து விட்டுக்கிறார். சில பேர் வேதத்து மேல ஒரு அக்கறை இல்லை. இந்த கொஞ்ச நாளாக நான் ஒரு சில செய்திகள் கொடுக்கும் போது இந்த வேத வசனம் அடிக்கடி வேதத்தை பற்றி அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. So God is impressing people of God that God's word is very important for our life. அந்த அறிவை நம்ம தேட வேண்டும். We have to seek it with all our heart, soul and spirit, and we have to search God's knowledge. ஆண்டவருடைய அறிவை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். And he says, because you have rejected knowledge, I also will reject you as my priest. என்னுடைய ஆசாரியனாக நான் வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன்னை வெறுத்து விடுவேன். ஆசாரியனே, you are my priest, you are my people, you are my servant, நீ என்னுடைய ஊழியக்காரன், நீ என்னுடைய ஊழியக்கார மகள், உன்னை நான் வெறுத்து விடுவேன். ஏனென்றால் நீ என் அறிவை நீர் வெறுக்கிறதுனால. Because you reject the knowledge of me, knowledge of my word, then I will reject you. உன்னை நான் ரிஜெக்ட் பண்ணிடுவேன்னு சொல்றாரு. So and the word also says, because you have ignored the law of your God, நீ உன் தேவனுடைய வார்த்தையை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். What a frightening thing today people are. எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு காரியம். இந்த தேவ அறிவு, தேவ வார்த்தையின் அறிவு நம்மளுக்கு குறைவாக இருக்குது. அந்த எல்லையை நம்ம பெருக்க வேண்டும். We have to increase, we need to enlarge that knowledge. நம்ம சபைகளில் நம்ம பார்க்கும்போது நல்ல ஒரு லைப்ரரி வச்சிருக்கிறாங்க. We have beautiful libraries in our churches, people of God. But how many of us go there to pick up a book from the library to read it? And we see so few. ரொம்ப குறைவாக நம்ம பார்க்கிறோம். அந்த புத்தகங்கள் அங்கே அப்படியே பால் அடைஞ்சு கிடைக்கிறத நம்ம பார்க்கிறோம். தேவ ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We need to increase and enlarge the knowledge of God's word, people of God. So this is my second point. And my last point is, கடைசியாக மூன்றாவது, எந்த காரியத்தை நம்ம, எந்த எல்லையை நம்ம பெரிதாக்க வேண்டும், what territory we need to enlarge is to expand the scope of your vision. உன்னுடைய தரிசன எல்லையை பெரிதாக்க நாம் ஜெபிக்கணும். We need to pray that God will enlarge the scope of your vision. நம்மளுடைய தரிசன எல்லையை பெரிதாக்க நம்ம கேட்கணும். எல்லாத்துக்கும் நம்ம கேட்கிறோம், இந்த எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே, என் ஊழிய எல்லையை பெரிதாக்கும், என்னுடைய அறிவு எல்லையை பெரிதாக்கும். இப்பொழுது நம்ம கேட்கிறோம், ஆண்டவரே என் தரிசனம், I have my vision, what I want to be, what I want to do. நான் என்ன செய்ய போறேன், நான் என்ன ஆக போறேன், இன்னொரு 5 வருஷத்துல, இன்னொரு 10 வருஷத்துல நான் எப்படி இருக்கணும், அப்படி என்றே நாம் திட்டமிடலாம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தரிசனம் இருக்குது. Everyone have your vision. We have our vision. நமக்கு எல்லாம் வித்தியாசமாக கூட இருக்கலாம். We may have different visions, people of God, but we have something within us that I want to achieve. We have to pray for that God will expand that vision. அந்த தரிசனத்தை ஆண்டவர் விரிவாக்க, ஆண்டவர் பெரிதாக்க, அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். அது உன்னுடைய வேலையா இருக்கலாம். 10 வருஷமா அதே வேலையில உட்கார்ந்து இருக்கிறோம், அதுல முன்னேற்றம் இல்லை என்று சொல்லி இருக்கலாம். ஆண்டவரத்துல ஜெபிக்கணும், ஆண்டவரே இந்த வேலையில என்னோட எல்லையை பெரிதாக்கும். நீர் சொல்லி இருக்கிறீர் வசனத்துல, God has said in his word that I will make you the head and not the tail, in Deuteronomy chapter 28 verse 13. உபாகமம் 28வது அதிகாரம் 13வது வசனத்துல ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறார், உன்னை நான் வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன். ஏன் அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லணும்? ஏனென்றால் God wants to expand
the scope of your vision. உன்னுடைய தரிசன எல்லையை ஆண்டவர் பெரிதாக்க தான் சொல்லியிருக்கிறார். வாளாக்காமல் தலையாக்குவேன். Then we can pray to God because it's God's desire that we be on the top, not at the bottom, people of God. And so we ask, Lord, I want this vision to be fulfilled. இந்த தரிசனம் நிறைவேற வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கலாம். It can be a work. It can be for your family. Something in your family. You want that to happen in your family. உங்க குடும்பத்தில் அது நடக்க வேண்டும். இந்த எல்லை பெரிதாக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய வாஞ்சை, your desire. You have something within your heart, you cannot say it out. But then you can ask God, Lord, this is my desire, Lord. என்னுடைய வாஞ்சை இதை பெரிதாக்கும். Enlarge this territory, Lord. My desire is to do your will. உம்முடைய சித்தத்தை செய்கிறது ஆண்டவரே. Oh, you want to establish something. ஏதோ ஒரு காரியத்தை ஸ்தாபிக்க நினைத்திருக்கிறீங்க. ஆனா கடினமாக தெரிகிறது. But nothing is impossible with God. தேவனால கூடாதது ஒன்றும் இல்லை. There's nothing is impossible with God. So today, people of God, you want to establish something. ஏதோ ஒரு காரியத்தை ஸ்தாபிக்கணும் என்று ஆசைப்படுறீங்க. அதுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். அந்த எல்லையை ஆண்டவர் பெரிதாக்கி தருவார். God will expand. God will enlarge that territory. அந்த எல்லையை ஆண்டவர் பெரிதாக்கி தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நம்ம ஜெபிக்க வேண்டும். எபேஸ் ஜெபித்ததை போல நம்ம ஜெபிக்க வேண்டும். We have to pray like Jabez prayed. And we will see from Ephesians chapter 3 verse 20. எபேசியர் 3வது அதிகாரம் வசனம் 20 பார்ப்போம். நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Ephesians chapter 3 verse 20. Now to him who is able to do immeasurably more than all we ask or imagine according to his power that is at work within us. Now to him who is able to do. It's God who does immeasurably more than what we ask or imagine. நம்ம கேட்பதுக்கும் சிந்திப்பதுக்கும் நினைப்பதுக்கும் மேலாக செய்கிற தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். God is there. Our Lord is there. கர்த்தர் நம்மோட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ நம்ம தரிசனம் பெரிதாக இருக்கிறதுல ஆண்டவருக்கு அது கஷ்டமான ஒரு காரியம் அல்ல. டு ஆஸ்க் காட் டு எக்ஸ்பேண்ட் மை டெரிட்டரி, என்னுடைய எல்லையை பெரிதாக்க நம்ம கேட்கறது ஆண்டவருக்கு அது கஷ்டமான ஒரு காரியம் அல்ல. எனக்கு கஷ்டமான காரியமா இருக்கும், உங்களுக்கு கஷ்டமான காரியமா இருக்கும். ஆனால் ஆண்டவரோட பாதத்தில் ஜெபஸ் ஜெபிக்கிறத போல அமர்ந்து ஆண்டவரத்தில் ஜெபிக்கும் போது அது ஆண்டவருக்கு கஷ்டமான காரியம் அல்ல. More than what you ask. நீங்க நான் கேட்கறதுக்கு மேல, நீங்க கேட்கறதுக்கு மேலான காரியத்தை கர்த்தர் செய்ய முடியும், செய்து முடிக்க முடியும். அல்லேலூயா. ஜெபஸோட வாழ்க்கையில ஆண்டவர் அப்படித்தான் செஞ்சாரு. அவர் கேட்பதுக்கு நினைப்பதுக்கு மேலாக கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முடிவாக conclusion, people of God, the three important areas in our life we can ask God to enlarge. மூன்று முக்கியமான காரியத்தை நம்ம வாழ்க்கையில பெரிதாக்க ஆண்டவரிடத்துல நம்ம கேட்க வேண்டும். We need to ask. The first one, we have to ask God to enlarge the area in ministry. சுவிசேஷம், அருள் பணி, இல்ல நீங்க பல ஊழியர்களை நீங்க அதுல ஆட் பண்ணிக்கலாம். You can add up whatever ministry you are in. You can be in social concerns. You can be a Christian teacher, Christian education, சமூக கிறிஸ்துவ கல்வியில் இருக்கலாம். ஏதாவது எந்த ஊழியத்தில் இருக்கலாம். நீங்க அந்த ஊழியத்தை அங்க வைத்து அதற்காக அந்த எல்லையை பெரிதாக்க நாம் ஜெபிக்கலாம். We can pray for that, people of God. Secondly, important, we have to enlarge. We have to pray God that Lord enlarge and increase the knowledge of your word. உம்முடைய வார்த்தையின் எல்லையை பெரிதாக்கும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கணும். Hallelujah. Sometimes we try and we struggle and we try to improve on God's word, but find it so difficult sometimes. We don't understand. Ask the Holy Spirit of God. பரிசுத்த ஆவியினிடத்தில் கேட்டு அதை பெரிதாக்க சொல்லலாம். Hallelujah. ஆண்டவர் செய்வார், கர்த்தர் செய்வார். God will do it. The knowledge, அறிவு, தேவனுடைய வார்த்தையின் அறிவு நாம் பெருக வேண்டும். If we need to be blessed, people of God, ஆசாரியர்களாக இருக்கிற நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த அறிவு பெருக வேண்டும். This knowledge of God's word must be enlarged, must increase, people of God. அதற்காக ஸ்தோத்திரம். இறுதியாக நாம் பார்க்கிறோம் the scope. We need to ask God for the scope of your vision to enlarge. அதே நம்மளுடைய தரிசனத்தின் எல்லையை பெரிதாக்க ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கணும். We need to pray and ask God to enlarge the vision, the scope of the vision that God has put in our heart. அதை பெரிதாக்க நாம் ஜெபிக்கணும்.
So the important thing we learn here is we need to pray like Jabez prayed. சுருக்கமான ஜெபம், குறிப்பான ஜெபம், உண்மையான ஜெபம், விசுவாசத்தின் ஜெபம். அதை நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக ஜெபஸ்க்கு பதில் கொடுத்தது போல அவர் நம்மளுக்கும் பதில் கொடுப்பார். He will answer us, he will answer and bless us in whatever we ask God. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்ட சத்தியத்தை கேட்ட உங்கள் யாவரையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். God, I pray that God will bless you and your family and the people surrounding you to bless you abundantly, அதிகமாக, and that God will expand, God will enlarge your territory. கர்த்தர் உங்களோட எல்லையை பெரிதாக்குவாராக. வாருங்கள் நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். Let us look to our Lord in prayer. நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் அப்பா. இந்த அப்பா எங்களோட எல்லையை பெரிதாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களோட வாழ்க்கை, எங்கள் குடும்ப எல்லையில் ஆண்டவரே நீர் பெரிதாக்க மாட்டேன். எங்கள் ஊழிய எல்லையை நீர் பெரிதாக்க ஆண்டவரே. எங்கள் ஊழியத்தில் உள்ள எங்களுடைய சவால்களை ஆண்டவரே அதை எடுத்து போட்டு அந்த எல்லைகளை விரிவாக்கும் அப்பா. எங்கெல்லாம் கட்டு இருக்குதோ, எங்கெல்லாம் தடை இருக்கிறதோ, எங்கெல்லாம் ஆண்டவரே கட்டப்பட்டு ஆண்டவரே முறிக்கப்பட்டு இருக்கிறதோ எல்லாம் ஆண்டவரே உடப்பட்டு எல்லாம் திறக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். Let the doors be open for the ministry, Lord. We pray that the doors will be open for the ministry in Jesus name. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே வார்த்தையின் எல்லை எங்கள் சிந்தையிலே ஆண்டவரே பல காரியங்கள் இருக்கிறது. ஆனால் உம்முடைய வார்த்தை பெருகணும் ஆண்டவரே. We need to expand the knowledge of your word. உம்முடைய வார்த்தையின் எல்லை ஆண்டவரே, அறிவின் எல்லை ஆண்டவரே பெருக்க செய்யும் ஆண்டவரே. Enlarge us, Lord. Help us to read your scripture. Help us to read the spiritual things, O Lord, and increase the knowledge of you, O Lord. And to serve you, Lord. உமக்கு சேவை செய்ய ஆண்டவருடைய காரியத்தில் வைராக்கியமாக இருக்க எங்களை நடத்தும் ஆண்டவரே. இறுதியாக நான் பார்க்கிறோம் என்னுடைய வாழ்க்கையின் தரிசனம் அதே நீர் ஆண்டவரே நீர் பெரிதாக்கும். Enlarge, Lord, expand the scope of the vision which is within me, Lord. எனக்குள்ளே வைத்திருக்கிற தரிசனத்தை அதை பெரிதாக்க ஆண்டவரே நான் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த 3 காரியத்தை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. இந்த 3 காரியத்தையும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து எங்களுக்கு பதில் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். பதில் கொடுத்து விட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையான உத்தமமான பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். தேவா என்னை ஆசீர்வதியும், உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும்.